என்ன ஊற்றுறாங்க ஸ்பெஷல் நம்ம வீட்டில்? இங்கே நம்ம வீட்டில் பொங்கல் சூப்பராக செஞ்சுருக்குறேங்க. இது நம்ம வீட்டில் வந்து ஹோட்டல்களில் செய்கிற மாதிரி நல்லா கெட்டியாக, சில பேர்த்து வந்து தடன்னு செய்வாங்க, நான் கொஞ்சம் கெட்டியாக செய்வேன். சூப்பராக இருக்குது பொங்கல். ஆளு கொஞ்சம் ஏன் கம்மியாக செஞ்சுட்டு என்னாச்சு? திட்டமாக தான் செஞ்சேன். அப்புறம் ஆளு கொஞ்சம்னு சொல்கிறீங்க. போதும், நைட்டில் நிறையா சாப்பிட்டு படுக்கூடாதுல்ல. நைட்டில் ஐசியமாக பொங்கல் செஞ்சுருக்கிற. மாவு இப்போ தான் அரைச்சி போட்டேன், மாவு காலி ஆகிடுச்சு. அதனால் இப்போ நைட்டுக்கு சரி ஒரு வேலைக்கு தான் அப்படின்னு சொல்லி டிஃபன் பொங்கல். சட்னி எப்படி அரைச்சது? தேங்காய் சட்னி கெட்டியாக பொட்டுக்கடலை பூண்டுலாம் வச்சு சூப்பராக வந்து தேங்காய் சட்னிங்க. பச்சை மிளகா கலர் தான் இல்லை, நான் வந்து எண்ணெயிலே வதக்கி அரைக்கிறதுனால கலர் இருக்காது. சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நைட்டு மணி 11 ஆயிடுச்சு. 11 நைட்டு சாப்பாடு சுட சுட பொங்கல். ஹோட்டலில் கூட கிடைக்காது. ஆமாங்க, நல்லா இருக்கா? நிறையா செஞ்சாக்கா டேஸ்ட் வராது. சும்மா கொஞ்சமாக திட்டமாக ஒரு கப்பு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். செமையாக இருக்கும். ஓகே, நம்மளும் சாப்பிட்டு படுப்போம். ஓகே, பாய். எல்லாரும் சாப்பிட்டு தூங்குங்க. குட் நைட். பாய்.